ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அமைச்சர் அன்பில் மகேஷ் சற்று முன் வெளியிட்ட சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னுடைய ஏரியா, சும்மா விடமாட்டேன். அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம். ஆசிரியரை அவமானப்படுத்திய மகாவிஷ்ணுவை சும்மா விடமாட்டேன், அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டிருக்கார். சென்னை அசோக் நகர் சைதாப்பேட்டை அரசு பள்ளி பரவில் பரம்பொருள் அறக்கட்டளையின் மகாவிஷ்ணு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தக்கூடாது என்று தட்டி கேட்ட பார்வை திறனற்ற ஆசிரியர் சங்கரிடம் மகாவிஷ்ணு கை நீட்டி திமிராக பேசியதற்கு கண்டனங்களும் குவிந்து வருகின்றது. இந்த நிலையில் இன்று காலை சென்னையில் அசோக் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வருகை தந்தார். பள்ளியில் நடந்த மேடை நிகழ்ச்சியில் பேசிவிட்டு பின்னர் செய்தியாளர்களை அமைச்சர் சந்தித்தார். தவறுக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி, தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். முதல் 3-4 நாட்களில் இதற்குண்டான தண்டனைகள் வழங்கப்படும். இந்த தவறுக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட பள்ளி மேலாண்மை குழு காரணமா, பள்ளி தலைமை ஆசிரியர் காரணமா, அல்லது உயர் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பிறகு இது நடந்ததா என்று தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக தகவல்கள் பெறப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டிருக்கிறது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குங்க. அடுத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் மேலும் ஒரு செய்தியை குறிப்பிட்டார். பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நியமனத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு சில தகவல்கள் கேட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நியமனம் 11,000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒவ்வொருவராக நாங்கள் நியமிக்க தற்சமயம் முக்கியமான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம். அதி விரைவில் இந்த பணி நியமனங்களை நாங்கள் முடித்து விடுவோம். பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற ஒட்டுமொத்தமான காலி பணியிடங்களும் பகுதி அளவு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார நடத்திடுவோம். பிஜிடிஆர்பியோடைய அறிவிப்பை விரைவில் கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எஸ்ஜிடி மற்றும் அதற்குண்டான முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். அதே போல் எல்லாருமே எதிர்பார்த்துருக்க ஒரே ஒரு விஷயம் விரைவில் நடக்க இருக்குது. பிடி மற்றும் பிஆர்டியோடைய செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை இன்று இல்லைன்னா வரும் திங்கட்கிழமை நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக நிறைய மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவர்களுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தியும் காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவல்.